3.2 inch 4 inch இது வந்து கேன்வாஸில் மார்க் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சாண்டில் கலரில் கேன்வாஸ் வந்து அது மேலே வச்சு அயன் பண்ணிக்கோங்க. நான் அயன் பண்ணாமல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ சுற்றிக்கும் 1/2 inch விட்டுட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு சுற்றிக்கும் வந்து கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சஸ் விழணும். ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீன் கலரில் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். ஸோ பைப்பிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு டர்ன் பண்ணி நம்ம சாண்டில் கலரில் ஸ்டிச்சஸ் விழணும். ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ளவுஸோட சென்டர்னு வச்சோம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோங்க. அதோட சென்டர்னு வச்சோம் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெல் பின் போட்டுக்கோங்க. சாண்டில் கலர் மேலே ஸ்டிச்சஸ் விழணும். அதுமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான். இதுக்கு மேலே வந்து நான் காப்பர் கலர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.